Hello viewers, welcome to Virat channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிராயிங் என்னன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் டிராயிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெச்சஸ் பண்ணிக்கிறேன். பென்சில் டிராயிங்லாம் எப்பயுமே ரொம்ப லைட்டாக இருக்கும், அதான் அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டார்க்காக வரைஞ்சிங்கன்னா அதை அழிக்கும் போது அந்த சார்ட்லேயே அப்படியே அசிங்கமாக தெரியும். உங்களுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் ஸ்கெச் பண்ணிக்கிட்டா போதும். மொத்த எல்லாமே நம்ம பெயிண்டில் பார்த்துக்கணும். லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து அவ்வளோவா நம்ம ஸ்கெச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெயிண்ட்லேயே போக அப்படியே வந்து ஸோ ஸ்கெட்ச் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஃபஸ்ட்டு சார்ட்டு ஃபுல்லாக நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபெர்சியன் ப்ளூ எடுத்துகிட்டு நல்லா பிளேட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கணும், அப்படி வைக்கக்கூடாது. ஃபெர்சியன் ப்ளூ அண்டு கிரிம்சன் ரெட் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஒயில் கிடைக்கும், அதை அப்படி பண்ணிக்கணும் லாங்கில் தெரியுதுக்காண்டி. இப்போ இந்த பிளான்ட்ஸ் தெரியணும், எங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுடுங்க, ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். மற்ற காஞ்ச இடத்துலலாம் நீங்கள் புள்ளியாக வைக்காமல் ப்ரஷோட ஸ்ட்ரோக்ஸ் காமிக்கணும், அந்த பிளான்ட்டோட எஃபெக்ட் வர வைக்கணும். இந்த வயலட்லாம் லாங் பிளான்ட் அங்கே தெரியுது கண்டி. அந்த இப்போ வந்து கிறிஸ்மஸ்ஸு, இப்போ இந்த லீவ்ஸ்லாம் ரொம்ப டாட்டாக வைக்காமல் அந்த ப்ரஷோட ஸ்ட்ரோக்ஸ் காமிங்க. எங்கெல்லாம் தேவைப்படும் அந்த உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த போல வச்சு இந்த க்ரீனு அதே மாதிரி தான் புள்ளி வைக்கக்கூடாது, ப்ரஷோட ஸ்ட்ரோக்ஸ் காமிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டார்க் ஆகுது, அது காயலுக்குள்ளே வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறது, காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த இருட்டான ஸ்பேஸ், அங்கே வந்து ஒரு ஷேடோ இருக்குன்னு இந்த மாதிரி டார்க் வைக்கிறது தான். இந்த ட்ரங்க் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் லைட்டாக வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் ஏற்றிக்கலாம். ரொம்ப லைட்டு கிடையாது, கொஞ்சம் நார்மலாக. இது வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டார்க் ஏற்றணும். அப்படியே டார்க் ஏற்றினா ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம் தெரியாது. டார்க் ஏற்றணும்னாலே நமக்கு காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏற்றிக்கணும். சொன்ன க்ரீனு கொஞ்சம் வாட்டர் கம்மியாக எடுத்து பண்ணுறது, அவ்வளோ போக போக வாட்டர் கம்மியாக்கிக்குவேன் டார்க் ஏற்றும் போது. டார்க்கு கிரிம்சனும் கொஞ்சம் ரெட்டும் கொஞ்சோண்டு ப்ளூ மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கலர் கிடைக்கும். அது நீங்கள் தண்ணி கம்மியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கணும், ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது. லாங் பிளான்ட்ஸுக்கு வைக்கிறது கொஞ்சம் வாட்டர் கம்மியாக எடுத்து, அதே கலர் தான் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வைக்கணும், தண்ணி ரொம்ப எடுத்துக்கூடாது, போக போக வாட்டர் குறைச்சிக்கணும். அப்படி நீங்கள் தெரியாமல் வாட்டர் அதிகமாக எடுத்தீங்கன்னா திரும்பி நீங்கள் கலர் நீங்கள் அதிகமாக எடுக்க முடியாது. அதிகமாக எடுத்து நீங்கள் கலக்கணும், கொஞ்சம் கட்டியாயிக்கணும். இப்போ இந்த ட்ரீயோட ஷேடோஸு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கு வந்து டார்க் ஏற்றுறேன், அவ்வளோதான். வாட்டர் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது இடத்துல, அந்த நீங்கள் முன்னாடி வச்ச கலர் தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லைட் வச்சுருப்பீங்களா, அது தெரியணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் டார்க் அப்ளை பண்ணால் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப ப்ராடாக வந்துடக்கூடாது, நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த டார்க் ஏற்றணும், வாட்டர் கம்மியாக எடுத்துட்டு நீங்கள் டார்க் ஏற்றிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் எப்பவுமே வைக்கும் போது தண்ணி கம்மியாக எடுத்துக்கணும், ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றணும், தான் நல்லா நீட்டாக இருக்கும். எடுத்தோம் டார்க் ஏற்றிங்கன்னா ஃபினிஷிங்கே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஒரு லேயர் மாதிரி
டார்க்காகும். ஸோ ஒரு 3 லேயர் கணக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இப்போ தேர்ட் லேயர் ஏற்றுறேன் லீவ்ஸ்க்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.